அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலு வர்றதுக்குள்ளே நானாகவே இல்லைங்க. லைன்லேயே நம்ம தாங்க கடைசியாக நின்றுட்டுருக்கோம். ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு மெட்ரோ. என்ன போட்டு தெரியுதா, எவர் கிரீன். லைக் அந்த சூயஸ் கேனலில் ரொம்ப நாளாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருக்குங்க, இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஏற்றிடுச்சு. நாம் நம்மளோட 6th டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளமில் தான் இருக்கோம். நம்ம ஆலப்புழா வந்து பஸ்ஸில் வரதுனா பிளான். பட் ஆனால் வந்து கடைசி நேரத்தில் நம்ம ட்ரெயின் ஏற மாதிரி இருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலு வர்றதுக்குள்ளே நானாகவே இல்லைங்க, பயங்கரமாக இருந்துச்சு. எர்ணாகுளம் வந்துட்டோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணும்போது சடனாக பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. பஸ்ஸுக்கு போகாமல் ட்ரெயின் வந்துச்சு அந்த டைமில். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டேன். அதுவும் ஓடி போய் ஏறினேன். ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. நிற்க கூட இடம் இல்லை, செம கூட்டமாக இருந்துச்சு. அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். யார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாச்சு. நம்ம டாமுக்கு போகிறதுக்கு வந்து மெட்ரோவில் போயிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நடந்து போகணும். இப்போ மெட்ரோவில் தான் போக போகிறோம். எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். எஸ், டிக்கெட் எடுத்துட்டோம். கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. டிக்கெட் எடுத்துட்டோம். மேலே போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு எடுக்கிறேன். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் தான் மெட்ரோ. ஸோ அப்படியே வாக்கபிள்லேயே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டாப்பும் நம்ம தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அங்கே போய் கஷ்டப்பட்டேன். பாருங்கள் நீங்களே, ஹேரை கரெக்ட் பண்ணுறதுல ஒன்றும் குறைச்சல இல்லை. எம்ஜி ரோட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரூம் போய் செக்இன் பண்ண வேண்டியதான். இன்னும் இது புக்லாம் பண்ணல, டேரெக்டாக போய் பண்ணணும். நான் மாட்டு இந்த கூகுள் மேப்பை நம்பிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்கேயோ நடந்து போயிட்டு மறுபடியும் நடந்து வந்தேங்க. எப்போவுமே நம்ம கூகுள் பையனை நம்பக்கூடாது. சாமி சுத்த விடலாம். பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாசமாக போச்சு. பெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்காமா. இந்த ரயிலில் இன்னொரு டார்மெட்ரி தேடி அலையணும். சரி, ஓகே, எனக்கு கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நியர்பை ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ தான். இதுதான் அந்த மெட்ரோ போட். நமக்கு எர்ணாகுளம்ல இருந்து வந்து ஃபோர்ட் கொச்சியில் வந்து ஒரு ஸ்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மெட்ரோ மூலிமா போகலாம், அதாவது வாட்டர் மெட்ரோ மூலமாக போகலாம்னு சொல்லிட்டு இங்கே போனோம். ஃபோர்ட் கொச்சி. திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி தாங்க இருக்குது. மெட்ரோ தான், பட் வாட்டர் மெட்ரோ. கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வரல, சும்மா வந்து அந்த போட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வராங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கே யூஸ் பண்ணல. ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த லைன்லேயே நம்ம தாங்க கடைசியாக நின்றுட்டுருக்கோம். பின்னாடி கூட யாரும் வரல, எல்லாம் உட்காந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு லைனாக வந்துட்டு டோர் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் போட்லாம் நிற்கும் போல். பிளாட்ஃபார்ம்னு இருக்க மாதிரி இங்கே போன்டோன் அப்படின்னு இருக்குது. 1, 2 அந்த மாதிரி 3, 4 லைனாக இருக்குது. இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாட்டர் மெட்ரோவில் ஏற போகிறோம். நம்ம வேறு சண்டே அதுவுமா கொச்சி போயிட்டோங்க. ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு மெட்ரோ. உள்ளமே நமக்கு சீட்லாம் எதுவும் கிடைக்கல, நின்றுட்டு தான் போனோம். பட் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ஒரு போட்டுக்குள்ளேயே வந்து ஏசிலாம் போட்டு, லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டில் போய் மெட்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எர்ணாகுளம்லேருந்து ஃபோர்ட் கொச்சி போகிறக்கு வந்து வாட்டர் மெட்ரோவில் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது சேம் டிஸ்டன்ஸ், பட் ஃபெரியில் வந்து 6 rupees தாங்க. அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. பட் இங்கே என்ன ஏசிலாம் இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு போட் ரிட்டன் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு போட்டை தான் போய் நம்ம போயிட்டுருக்கோம். இது நம்ம போட்டோட ஃப்ரண்ட் வியூ. லைக் நேராக போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு ஹார்பர் மாதிரி இடம் தெரியல. அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஃபோர்ட் கொச்சி இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு லிட்டரலி ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி ஒரு வியூவை வந்து நான் பார்த்ததே கிடையாது. பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லோக்கல் பீப்புள்ஸ்லாம் நார்மலாக வந்து ஃபெரி தான் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சார்ஜ் கம்மி. இது வந்துட்டு வரவங்க எல்லாருமே வந்து டூரிஸ்ட்டு, ட்ராவலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்களே இங்கே ஃபுல்லாகவே. நமக்கு சீட் கிடைக்கல, நின்றுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. ஏசிலாம் போட்டிருக்காங்க போட்டுக்குள்ளே. ஆனால் இவங்க நிற்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இது நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் வந்துட்டு கொச்சியோட போர்ட் ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம். லைக் இவ்வளோ பெரிய போட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த கடலில் பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 1/2 hour மேலே மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி, வாட்டர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி ஃபோர்ட் கொச்சிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல சைடில் பாருங்கள் நெட்லாம் இருக்குல்ல, இது வந்து சைனீஸோட மெத்தடு. அந்த சைனீஸ் நெட்டுன்னு சொல்கிறாங்க, ஃபிஷர் நெட்டு. நான் வந்து நைட்டில் பார்த்தப்போ அதெல்லாம் ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பும் நம்ம சைடில் பாருங்கள். போட் அவ்வளோதான் ரீச் ஆயிடுச்சு. இப்போலாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிட்டோம். இறங்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஃபோர்ட் கொச்சியில் மெட்ரோக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இது எல்லாமே இருக்குது. அந்த நெட்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாட்டர் மெட்ரோவோட ஒரு சின்ன மாடல். இப்படி தான் அந்த போட் இருக்கும். இது வெளில இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். நம்ம போயிட்டுருக்கோம், இறங்கியாச்சு. நம்ம டாமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நாள் கழிச்சு கரும்பு ஜூஸ் கடையை பார்க்குறேன். பட் நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு குடிப்பேன், இங்கே 30 ரூபாய்க்கு குடிக்கிற மாதிரி இருக்குது. ஹாய், நம்ம எங்கே இருக்கோன்னா ஹாஸ்டல். நிஜமாக தான் ஹாஸ்டலில் தான் இருக்கும். செம்மையாக இருக்குது இந்த ஹாஸ்டலு. இது வந்து காமன் ஏரியா 3rd ஃப்ளோரில். இங்கே பாருங்களேன், இது போலோ தானே, போலோ. அண்ட் நிறைய அங்கே ஒரு கேம் இருந்துச்சு. டைனிங்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு காஃபி கேன்டீன் மாதிரி சம்திங் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த ஒரு மாதிரி ரூஃபே அத்தன்டிக்காக அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸு அதுக்கு மேலே வேற மாதிரி இருக்குது. சன் செட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். 3rd ஃப்ளோர் அப்படியே ஒரு வியூ பாருங்களேன். நான் இந்த ட்ரிப்பில் ஸ்டே பண்ணதே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹாஸ்டல்னு நான் சொல்லுவேன் இதை. ஆனால் அங்கே வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணலாம் அப்போல்லாம் தான் போனேன். பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாகவே சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் நைட்லேயுமே வந்து நான் இங்கே தான் வந்து ரொம்ப நேரம் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிட்ட வரைக்கும் நான் இங்கே மேலே தான் இருந்தேன். பட் யாருமே இல்லை. நான் மட்டும் தான் இந்த ஹோல் மேலே 3rd ஃப்ளோர்லேயே வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தோன்னே தானே உயிரே வருது. அதுவும் இந்த ட்ரெயின்லாம் நினைக்கும் போதே கொடுக்கமாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ட்ரிப்பில் போகும்போது எனக்கு. ஆனால் டைம்லாம் சுத்தமாக பெருசாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அங்கே சுற்றுறக்கும் ஒன்றும் இல்லை. அந்த போட் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆலப்புழம் செம்ம. அண்ட் ஃபோர்ட் கொச்சியுமே செம்மையாக இருக்குது. பட் ஆனால் நிறைய இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு 1 டேலலாம் ஒன்றும் பெருசாக கவரே பண்ண முடியாது. ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ வந்து சன்செட் பார்க்க போகிறோம். ஃபோர்ட் கொச்சியோட பீச்லேருந்து போய் பார்ப்போம். அண்ட் இதுதாங்க அந்த ஸ்டெப்ஸு. நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல. ரூம் மட்டும் போய் காமிச்சிட்டு சன்செட் பார்க்க போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படியே வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். அதான் இந்த லாஸ்ட்டு தான் நம்ம ரூம். இந்த பெட்டு தான் நம்மளுது. அங்கே டாமில் சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் சத்தம் போடாமவே பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் நம்ம ஹாஸ்டலோட அவுட்டர் வியூ. எல்லோ இருக்குல்ல. சன்செட் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க. அந்த கேரளாவோட அத்தன்டிக் அந்த ரூஃப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வழியாக தான் வந்தோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா கடைங்களும். நம்ம பீச்சுக்கு போய்ட்டுருந்தாலும் இந்த பக்கம் போயிட்டு நம்ம அப்புறமேட்டு அதெல்லாம் கவர் பண்ணலாம். இந்த இடம் வந்து நம்ம பாண்டிச்சேரி மாதிரி சொல்ல முடியாது. அந்த தீமில் இருக்குது. ஒரு மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு வெஸ்டர்னைஸ்ட் யூரோப்பியன் அந்த மாதிரி. இன்றைக்கி வேறு சண்டேங்க. இந்த பீச்சே வேறு குட்டியாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்க போகுது. இப்போவே இங்கேயே நிறைய கூட்டமாக தான் இருக்குது. ஆஸ் ஏ எக்ஸ்பெக்டட் செம்ம கூட்டமாக இருக்குங்க. பின்னாடி சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஃபோர்ட் கொச்சியோட பீச் இது தெரியுதுல்ல. இதுதான் வந்துட்டு சைனீஸ் ஃபிஷர் நெட். அப்புறமேட்டு சொல்கிறேன் அதை பற்றி. சன்செட் ஆஸ் யூஷுவல் பெருசாக வந்துட்டு வேலிட் பண்ண மாட்டேங்குது கேமரா. ஸோ அதனால் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். மீன் பிடிச்சிட்ருக்காங்க தெரியுதா? அந்த ஃபிஷர் நெட் இங்கே இருக்குது. செம கூட்டமாக இருக்குது. எல்லோரும் பட்டம்லாம் விட்டுட்ருக்காங்க. சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் இதான் நம்மளோட செகண்ட் சன்செட். செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த பக்கம் போட் தெரியுதா? இந்த பக்கம் போட் போயிட்டுருக்கு. அந்த போட் பெருசாக தான் போச்சுன்னா இங்கே தண்ணி மாதிரிலாம் வரும் போல். நான் வரக்கு முன்னாடி ஒரு போட் பெருசாக ஒன்று போச்சு. ஆனால் செம கூட்டமாக இருக்குல்லங்க. சண்டே இல்லை. இப்போ அந்த சன்செட்டை பாருங்களேன். இன்னும் நல்ல கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த
நேஷ்னல் ஜியோகிராஃபியில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்ல. வாவ். அண்ட் சன்செட் ஃபுல்லாக ஆகிருச்சு. இங்கெல்லாம் ஏதோ செடி மாதிரி இருக்குல்ல. ஓ இதுதாங்க சொன்னேன். இந்த பாருங்க பெரிய போட் ஒன்று க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். அந்த அது போன அப்புறம் அந்த அலா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன போட்டு தெரியுதா? எவர் கிரீன். லைக் அந்த சுயஸ் கேனலில் ரொம்ப நாளாக வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்துச்சுல அந்த கம்பெனி. ஹார்பர் வந்துட்டு அங்கே இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க அந்த அலைங்கெல்லாம் அங்கே வருது. நம்ம வந்துட்டு பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருக்கோம். இருங்க பின்னாடி திரும்பி காமிக்கிறேன். இதுதான் வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. நிறைய கேஃப் இருக்குது. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட்டாக போட்டிருக்காங்க. அங்கே செம்மையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பெசிலிக்கா சர்ச் கிட்ட போயிட்டுருக்கோம். எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனா தெரில. ஃபுல்லாக லைட்ஸாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும். நம்ம பிரின்சஸ் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நடந்து வந்தோம். இதுதான் அந்த பெசிலிக்கா சாந்தா கிரஸ் கேத்தட்ரல்னு இருக்குது கூகுளில் நேம். அந்த சர்ச்சை பார்த்தாச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நேராக வந்துட்டு பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா லைக் அந்த ஹோல் ஸ்ட்ரீட்டை நடந்துட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு சாப்பிட போகலாம். தெரியுதா? அங்கே ஒரு லைட் தெரியும். கிட்ட போய் காமிக்க. பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங். உள்ளே போய் பார்ப்போம். இருங்க க்ராஸ் பண்ணி கூப்பிட்றேன். ஜஸ்ட்டு லைக் நார்மல் அந்த ஷாப்ஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன கோல்டன் லைட் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி. இதை பாண்டிச்சேரியிலே பார்த்துருக்கலாமே. அங்கே தான் நிறைய செமையாக இருக்கும். இங்கே அங்கங்கே தான் சில கேஃப் இருக்குது. பிரின்சஸ் ஸ்ட்ரீட் தூரம் முடிஞ்சு. நிறைய பேர் இங்கே வந்து ரெண்டல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வர வண்டியாக இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆனால் எனக்கு வந்துட்டு ரெண்ட் எடுத்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. லைக் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ரெண்ட் எடுக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சோம் அங்கேயே வந்திருக்கோம். இங்கே திறந்துட்டு அங்கே ஃபோர்ட் கொச்சியோட மெட்ரோ வாட்டர் மெட்ரோட என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்களேன், நான் அதெல்லாம் யூடியூப் வீடியோ ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லைக் போட்டுக்கு வந்துட்டு வண்டியெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு போட் ஒன்று இருக்கும்ல, அது இங்கே இருக்குது. எல்லா வண்டியும் வெயிட் பண்ணிட்டுருக்கு அதுக்கு தான். அந்த பக்கமும் இந்த பக்கமும். அங்கே எர்ணாகுளம்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வர்றதுக்கு வண்டியெலாம் கொண்டு போகிறதுக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க போல. அப்புறம் இங்கே கார்லாம் எவ்வளோ நிற்கிதாங்க அப்படின்னு. வாவ். எல்லாம் அதை தான் பார்த்துட்ருக்காங்க சுற்றி நின்று. சண்டேனாலும் அதிக கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான், கார்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வருது. பாருங்களேன், இந்த போட்டே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஹெவி லோடெலாம் எடுத்துகிட்டு வருது. அப்புறம் இந்த பேட்ச் இங்கே போனோடனே அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு அப்புறம் அடுத்திடுவாங்க போல. பாருங்களேன், எல்லா வண்டியும் போயிருச்சு. இப்போ அவங்க மறுபடியும் இங்கேருந்து போகிற வண்டியெல்லாம் எவ்வளோ நின்றுருக்கு பாருங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு நின்றுருக்கு. இப்போ இங்கேருந்து முன்னாடியே புக் பண்ண காரு, ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. காரு எல்லாமே போயிட்டுருக்கு. நிறைய பேர் மக்களும் உள்ளே போயிருக்காங்க. அவ்வளோதான், கார்லாம் ஏறிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற பைக்லாம் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி ஓதிட்டுருக்காங்க. இருக்கிற சின்ன சின்ன கேப்லாம் போய் நிற்கிறதுக்கு. செம்ம கூட்டமாக இருக்குங்க, இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஏற்றிடுச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் கிளம்புது. அடுத்த போட்டுக்கு தான் அவங்களாம் ஏறுவாங்க போல். இந்த போட் கிளம்பிடுச்சு. வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த போட் சர்வீஸ் இல்லைனா அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓவர் கொச்சியை சுற்றிட்டு போகணும். அந்த லைட்டு தெரியுதுல்ல, அவங்க அங்கே தான் போகணும். அதான் அங்கே போகிறதுக்காக கொச்சியை சுற்றிட்டு போகணும். இந்த போட் சர்வீஸ்னால இப்போ ஈஸியாக அவங்க இங்கே க்ராஸ் பண்ணிக்கிறாங்க.